வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். தனுசு ராசி பலன். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்து 4வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், அவர்களின் திடீர் நோய் தொற்று காரணமாக அவர்களும் வேதனைப்படுவார்கள். அதனால் குடும்ப அமைதியை பாதிக்கும் என்பதுடன் உங்கள் உறவுகளுக்கும் நல்லதொரு உணவு அவர்களால் பரிமாற முடியாமல் சிரமப்படுவீர்கள் நீங்களும் அவரும். ஆக தனுசு ராசியை பொறுத்து 6வது வீட்டில் குரு பகவான் விழாவில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் முதலீடு, உங்கள் செழிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பை மேம்படுத்தும் தன்மையில் அவர் செயல்படுவார். இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் பணத்தை நீங்கள் சரியான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் நல்ல முடிவை எடுக்க நேரத்தில் நீங்கள் நிதானமாக அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கு தகுந்தவாறு நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மற்றும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பல உறுப்பினரின் ஆரோக்கியம் திடீரென்று கெடும் சூழலும் இருக்கிறது. இதனால் இது உங்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்தலாம் மற்றும் அதனால் கவலையை நீங்கள் அதிகமாக உணரலாம். எனவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையையும் சுகாதாரத்தையும் கவனித்துக் கொள்வது, உறவுகள் மற்றும் குழந்தைகள் துணைகளுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாக உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வீட்டில் உணவுகளில் அதிக காரமான உணவுகளை சமைப்பதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். பழைய இறைச்சிகளை சமைத்து கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வெளிவட்டார உணவுகாரங்களிலிருந்து வாங்கி வந்து உண்பதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு குடும்ப உறுப்பினருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எழும் சமயத்தில் சற்று அக்கறையுடன் செயல்பட்டு உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். இல்லையெனில் இது உங்கள் மன அழுத்தத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கும். அதனால் நீங்களும் நோய்ப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் உங்கள் பணியிடத்தில் உங்களால் சிறந்த தொழிலில் பங்களிப்பு வழங்க முடியாது. குடும்பத்தினுடைய உறவினுடைய சூழ்நிலையை உங்கள் மனதில் வந்து வாட்டும். அதே வேளையில் அது உங்கள் தொழிலையும் கெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த வாரம் இந்த தனுசு ராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் இலக்குகளில் முக்கியமாக உறுதியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் இவர்களுக்கு வீணாகிவிடும். எனவே தங்கள் இலக்குகளை கல்வி சார்ந்து பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த நேரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அக்கறையுடன் படிப்பில் செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும். பரிகாரம் என்பது தங்களுடைய குருவை வணங்கி தாய் தந்தையரின் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெறுதல் நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.